ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது, கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? அன்பான கன்னிராசி நேயர்களே, புதன் ராசிய அதிபதியா கொண்டவங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிய பார்க்கறதுக்கு சிரிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஆனா மனசுக்குள்ள எல்லா விஷயத்தையும் மறைச்சு ஒரு ரகசியமாவே வச்சிருப்பீங்க. கன்னிராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் 3 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு மனசுக்கு சுமையா இருந்திருக்கும். ஒண்ணு உடல்நல சம்பந்தமான சின்ன கவலை காரணமே இல்லாம சிலர் எதிர்ப்பா நடந்துக்குவாங்க. இன்னொன்னு எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் கடன், செலவு, பொறுப்பு அப்படின்னு கையில பணம் நிக்காத ஒரு நிலைமை இருந்திருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு உங்க சிந்தனையில அதிகமா இருக்கும். ஆனாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை காரணமா சரி இருக்கட்டும், இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்குவீங்க. அதனால தான் உங்களுடைய கஷ்டம் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு முழுசா தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்குங்க. நீங்க உழைக்காததால வாழ்க்கை தாமதமாகல. நீங்க விட்டு கொடுத்ததும் பொறுத்துக்கிட்டதும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும், எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எதுல நீங்க நம்பிக்கையோட முன்னேறலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். கன்னி ராசிராரு உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதம் இருக்கிறவங்களுக்கு உங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு நபரால எதிர்பாராத சில வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிலும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, குடும்பம் மற்றும் வேலையில நல்ல முன்னேற்றத்தையும் மன மகிழ்ச்சியும் பணவரவையும் அது உண்டாக்க போகுது. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க போகுது. எதிர்காலத்துக்காக நிறைய திட்டங்களை எல்லாமே போடுவீங்க. மேலும் நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணையம் சார்ந்த வியாபாரத்துல கவனம் ரொம்ப முக்கியம்ங்க. எதிலும் ஆராய்ஞ்சு பார்க்காம நீங்க முதலீடு செஞ்சிடக்கூடாது. அறிமுகம் இல்லாத புதிய நபர்களிடத்துல பழகும் பொழுது குடும்ப விஷயங்களை பகிர்ந்துக்கிறத தவிர்த்துக்கணும். இதுவரைக்கும் மற்றவங்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவழிச்சு உங்க சொந்த வாழ்க்கையில பல விஷயங்களை தவற விட்டுருப்பீங்க. இனி மற்றவங்களுக்காக பணம் கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயங்களை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் பணத்தை பார்த்தீங்கன்னா சிக்கனமா செயல்படுவது ரொம்பவும் நல்லதுங்க. இதுவரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதை சீக்கிரமா செஞ்சு முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதற்கான தெளிவான முடிவுகளை நீங்க எடுக்கணும். தொழிலை பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகள் மற்றும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி உறவுகள்ல சுமூகமான நிலை இருந்தாலும் குடும்ப உறவாகவே இருந்தாலும் 3வது நபருடைய தலையீட்டை நீங்க உள்ள கொண்டு வரக்கூடாதுங்க. அரசு வகையில உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாமே சுமூகமா முடியும். நீண்ட காலமா அனுபவிச்சுட்டு வந்த கடன் பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தீர்வு காண்பீங்க. வேலையில பாத்தீங்கன்னா சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. வாழ்க்கை துணையுடன் இனிமையான பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். மனசுக்கு விரும்பிய பொருட்களை எல்லாமே வாங்கி மகிழ்வீங்க. இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய உறவு யாரு அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். சிலருக்கு காதலா இருக்கும், சிலருக்கு திருமணமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா வாழ்க்கையில உறவு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் இல்லைங்க. சிலருக்கு பல வருடங்களா பேசாம இருந்த ஒரு சொந்தம் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர் சரியான நேரத்துல வந்து தைரியம் கொடுத்து உதவிகளை செய்வாங்க. சிலருக்கு வேலை மற்றும் தொழில்ல ஒரு முக்கியமான நபர் அறிமுகமாகி அவருடைய தொழிலுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நபரா மாறப்போறாரு. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா புதிய வரன் அல்லது வாழ்க்கை துணையை பற்றிய அறிகுறியா கூட இருக்கலாம். ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் குறைஞ்சு மீண்டும் நெருக்கம் உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்குமுங்க. குடும்பத்துல பிரிஞ்சிருந்த ஒருவர் மீண்டும் இணைவதுமாக கூட இருக்கலாம். இதுல முக்கியமா நீங்க எந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா உறவுகளும் நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்க போறதில்ல. சிலர் நம்ம வாழ்க்கையில ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்க வருவாங்க. சிலர் நம்ம கூட பேருந்துல பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியை போல வருவாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆசானாவும் இருப்பாங்க. அதனால புதிய நபர்கள் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது எந்தவித எதிர்பார்ப்புகளையும் அவங்க மேல சுமத்தாம எப்பயும் போல உங்களுடைய இயல்பான குணத்துல நீங்க இருங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை ரொம்பவே முக்கியம்ங்க.
யாராவது என்னை தேடி வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறத விட நீங்களும் நல்ல ஒரு உறவுகளா இருக்க தயாரா இருக்கணும். ஒரு சின்ன ஃபோன் கால் அல்லது ஒரு சந்திப்பு, ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கூட உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க காரணமா இருக்கலாம். அதனால பலன்களை சொல்லக்கூடிய உறவு அப்படிங்கிறது ஒரே மாதிரியான பலன் இல்ல. உங்களுடைய வயது, குடும்ப நிலை, வேலை, திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் பொறுத்து உங்களுக்கான பலன் மாறுபடும். இதுவரைக்கும் உங்க லட்சியத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டு உழைச்சு உங்களுடைய உடல் நலனை இங்க கவனிக்காம விட்டுருப்பீங்க. இப்ப வரைக்கும் சிலருக்கு அது வெளியில தெரியல அப்படின்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வந்திருக்கும். அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் குணமாகணும் அப்படின்னா அதற்கு தகுந்த சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய உடல் நலனையும் நீங்க பாதுகாக்கணும். உங்ககிட்ட நிறைய ஆற்றல் இருக்கு, திட்டங்கள் இருக்கு, கடின உழைப்பு எல்லாமே இருக்குது. ஆனா உடல் ஆரோக்கியம் இல்லாம போச்சு அப்படின்னா உங்களால எதையுமே சாதிக்க முடியாது. இதற்கு பிறகாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க கூடுதலான கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. எதிரிகளை எல்லாம் ஜெயிச்சு வருவீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்காம வீட்லயும் சரி, சமுதாயத்திலயும் சரி நிறைய பேருடைய கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி இருப்பீங்க. இன்னும் சிலர் குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய புதிய தொழில்நுட்பங்களை கத்துக்கிட்டு நல்லதொரு வேலையில சேர போறீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், பதவிகள் எல்லாமே தானாக கிடைக்க போகுது. நம்மளுடைய குடும்ப உறவுகள், நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு பெரிய ஒரு தொகையை கடனா கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாம, கேட்க முடியாம ஒரு விதமான மன அழுத்தத்துக்குள்ளா இருப்பீங்க. அதனாலேயே உங்களுடைய உறவு கெட்டிருக்கும். அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு நீங்க முடிவே செஞ்சிருப்பீங்க. உங்ககிட்ட படம் வாங்கினவங்க அவங்களுடைய தவற புரிஞ்சுக்கிட்டு மனசாட்சியோட உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும், கடவுள் நம்பிக்கை அதிகமாகும், பெரியவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமா விலகும், புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க, தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும், பொருளாதார ரீதியா நலிவடைந்த நிறுவனங்கள் முன்னேறவும் போறாங்க. மேலும் மேலும் எதிர்பார்த்த லாபமானது உங்களுக்கு வியாபாரத்துல கிடைக்க போகுது. புதுதா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல நீங்க தொழில் தொடங்கலாம். இதுவரைக்கும் உங்க குடும்ப உறவுகளுக்கு நீங்க பெருசா முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகளை உங்களோட எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த குடும்ப உறவு இந்த சகிப்புத்தன்மையை இழந்து கடமைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. என்னதான் நீங்க குடும்ப உறவுகளை பத்திரமா பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் குடும்ப உறவுகள் கிட்ட நீங்க மனம் விட்டு பேசணும். நீங்க 20 வயசுல இருந்தாலும் சரி, 70 வயசுல இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருக்க உங்களுடைய மனநிலையை நீங்க எல்லா கட்டத்திலையும் புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து சில விஷயங்களை திருத்திக்கிட்டும் சில விஷயங்களை மாத்திக்கிட்டும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உறவுகள் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நிம்மதி முழுசா கிடைக்கணும் அப்படின்னா சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் சரியா செய்யாத காரணத்தினாலதான் நிறைய பேருடைய குடும்பத்துல கணவன் மனைவியா இருப்பாங்க, வெளியே போவாங்க வருவாங்க. ஆனா உண்மையான அந்யோன்யம் இருக்காது. சரியா பேசிக்க கூட மாட்டாங்க. சமுதாயத்துக்காக போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதற்கு பிறகு உங்க வாழ்க்கையிலும் இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா மனம் விட்டு பேசி உங்க கூட அதிகமான நேரத்தை அவங்க கூட செலவிடணும். உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கணும். பணம், வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. கோடீஸ்வரனா இருக்கிறவங்க கூட கஷ்டப்படுறதையும் ஏழைகளா இருக்கிறவங்க கூட சந்தோஷமா இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. சின்ன சின்ன விஷயங்களை கூட சரியா பேசி முடிக்காத காரணத்தினாலதான் பெரிய பெரிய பிரிதல்கள் எல்லாமே வருது. இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் கூட போயிடுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு நீங்க மட்டுமே முழுமையான காரணம் இல்லை. உங்களை மட்டுமே குற்றம் சொல்லிட முடியாது. சில கிரகங்களுடைய பார்வை, தசாபுத்தியினுடைய பலன்கள் காரணமாகவும் இதெல்லாம் நடக்கும். சில ஜோதிட சூட்சுமங்களை எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு சரியான விஷயங்களை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். நீங்க விவாகரத்தை வாங்கி இருந்தா கூட 2 பேருடைய உள்ளத்திலையும் தூய்மையான புரிதல் வர வரைக்கும் உண்மையா நடந்துக்குங்க. உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நடந்துச்சு அப்படின்னு மத்தவங்க சூழ்நிலையில இருந்து உணர்வு பூர்வமா நினைச்சு பாருங்க. நிச்சயமா உங்க மனசுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த மாற்றத்தின் காரணமா குடும்ப உறவுகள் மீண்டும் சேர்வாங்க. இதெல்லாம் உடனே நடக்கல அப்படின்னாலும் சில மாதங்கள்ல ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்புகள் சரியாக அமையும் போது நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாறும். உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய பேர் கூடவே இருந்துட்டு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையும் எல்லாம் தாண்டி இப்ப வரைக்கும் ஓரளவுக்கு நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இதுவரை
வரைக்கும் நீங்க செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்கள காப்பாத்திட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி நல்ல நண்பர்களா இருந்திருப்பாங்க, நல்ல உறவுகளா இருந்திருப்பாங்க. அவங்களே தன்னோட சுயநலத்துக்காக துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கைய கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, இந்த உலகத்துல யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார நம்புறது அப்படிங்கிறது தெரியாம தான் நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க. ஒரு வகையில இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்த கொடுத்தாலும், இப்பவாது இவங்க நம்ம மேல எவ்வளவு பொறாமையோடு, வன்மத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சுப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சு கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எத்தனையோ நல்லது செஞ்ச எனக்கு மனசாட்சிக்கு விரோதமா தப்பு செய்றீங்க அப்படின்னா, அந்த கடவுள் உங்களுக்கு நிச்சயமா மிகப்பெரிய தண்டனைய கொடுப்பார் அப்படின்னு தான் கடவுள்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் வச்சுட்டு கடந்து போயிட்டு இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் தான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்னு தான் இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுடைய கஷ்டத்தையும், கண்ணீரையும் மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும், முடக்கி வச்சாலும் நீங்க எப்பவும் போல சாதாரணமா இருக்கிறதுனால, உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே, "இவங்களுக்கு என்னப்பா ஜாலியான வாழ்க்கை வாழ்றாங்க. இவங்க கிட்ட என்ன குறை?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மனசுல நிம்மதி இல்லாம, சரியா சாப்பிட முடியாம, அவ்வளவு நிம்மதியா தூங்க கூட முடியாம, நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும், அந்த கடவுளுக்கும் மட்டும் தாங்க தெரியும். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்ல, ஹாஸ்பிட்டல்ல பெருசா செலவு வந்துருச்சு, குடும்பத்துல அவசர தேவைக்கு பணம் பத்தல, பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்க வாழ்க்கை முடங்கிருச்சுன்னா கூட, நின்னு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கோ, ஆறுதலா 4 வார்த்தை பேசுறதுக்கோ, அவ்வளவு ஏங்க திரும்பி பார்க்க கூட உண்மையான ஆளு கிடையாது. ஆனா நீங்களாவே ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ, உங்கள குறை சொல்றதுக்குன்னே நெறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாரும் தேவைக்கு மட்டும்தான் உங்கள பயன்படுத்திக்கிறாங்க. இது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் அவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களா தான் நீங்க இருக்கீங்க. இந்த வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலையும், கஷ்டத்தையும், துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கையில இப்படி நடக்குது அப்படின்னு ஆதங்கப்படுறது உண்மைதாங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வரும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது போயிரும். நிறைய நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்கனால எந்த பிரச்சனைகளும் வராது. ஆனா உங்கள சுத்தி இருக்கிறவங்க மூலமா தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத இப்பவாது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனி என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தாங்க இனி வரக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் அதன் இயக்கத்தின் காரணமா உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாம் விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். முதலாவதா மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆரம்பத்துல சில தடைகளை கொடுத்திருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதிக்குள் உங்களுக்குள்ள நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போறாரு. தடைகளை எல்லாம் விலக்க போறாரு. இதன் மூலமா பொருளாதார ரீதியா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவிலேயே ஏற்பட போகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. புதிதா வீடு வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க. ஆரம்பத்துல பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த வருடம் முடியும் பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க சொத்து சேர்த்து வச்சிருப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு கவலைப்பட்டிருந்தவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் உருவாகும். அவங்களுடைய உடல் நலன்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செஞ்சு இந்த பாக்கியத்தை அடைய போறேங்க. அவங்க உங்க குடும்பத்திலயும் மனதிலயும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கல்வி ரொம்பவே சிறப்பா இருக்க போகுது. அடுத்ததா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியில குடும்பம் மற்றும் தொழில்ல திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகுது. நீண்ட நாளா நிறைய பேர் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள்ல முடங்கி கிடந்திருப்பீங்க. நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. அந்த பிரச்சனை எல்லாமே முழுவதுமா நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்லது ஒரு வேலை கிடைச்சிருக்காது. குடும்ப கஷ்டத்திற்கான குறைவான சம்பளத்துல பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிஇ படிச்சிருப்பீங்க, டிகிரி படிச்சிருப்பீங்க. சில பேர் தன்னுடைய கல்வி தகுதிக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். பேங்க் வேலையோ, ஐடி கம்பெனியோ அல்லது தனியார் நிறுவனங்களோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வருமானத்தோட வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. மேலும் கணவன் மனைவிகள் பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இதுவரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோட இருக்க போறாங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமா நீதிமன்றத்துல ஏதாவது வழக்குகள் இருக்கு அப்படின்னா கூட அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா வரும். அதுல சொத்து விஷயத்துல சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும் பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமா கிடைக்கும். இது வரைக்கும் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல சரியான ஒத்துழைப்பு இருந்திருக்காது. முழு ஈடுபாட்டோட வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல உடன் வேலை செய்யறவங்க மூலமா உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும்.
சந்தோஷமா அந்த வேலையை செய்வீங்க. வேலையில உங்களுக்கு பணப்பலன்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா, அந்த பணப்பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரத்துல கிடைக்கும். அரசு வேலையில இருக்கக்கூடியவங்க சட்டத்திற்கு புறம்பா எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாம நேர்மையா நடந்து கொள்வது நல்லது. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நிலையை அடைய போறீங்க. தொழில்ல தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த தடைகள் எல்லாம் விலகிறது மட்டும் இல்லாம, புதிய கிளைகளையும் தொடங்குவீங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும். தொழில விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு விற்பனையும் அதிகமாகும். ஏற்றுமதி, இறக்குமதியில எல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ அதெல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுடைய கனவுகளை நிஜமாகக்கூடிய நாட்களா இருக்க போகுது. குடும்பத்துல முன்னேற்றமும் பொருளாதாரமும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய சுய ஒழுக்கத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள், பழகக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்டையும் எந்த ஒரு இடத்துலையும் தான் அப்படிங்கிற கர்வத்தை மட்டும் நீங்க வச்சுக்க கூடாது. மற்றவர்களை குறையாக பேசுறதோ, மட்டம் தட்டி பேசுறதோ, அதை காயப்படுத்துற மாதிரி பொது இடங்கள்ல பேசிடக்கூடாது. நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கவங்களும் சரி, எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்கள்ல இருக்கணும். அப்படின்னா எதிர்காலத்துக்கான நல்ல திட்டமிடுதல் எப்பவுமே அவசியம். அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்யும்போது எதிர்காலத்துல இது எனக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிறதும் அவசியம். இதை நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரியவர்களுடைய உதவி கிடைக்கும். உறவுகள் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமா விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியா நலிவடைந்த நிறுவனங்கள் மீண்டும் முன்னேற போகுது. மேலும் மேலும் உங்களுக்கு வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களுடைய புதிய சிந்தனைகள் மற்றும் நேர்மையான எண்ணங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க போகுது. கடந்த காலகட்டங்கள்ல திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமா இருந்திருக்கும். அதிலும் ஜாதகம் சரியில்லை, சொந்த வீடு இல்லை, வசதி இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை, அரசு வேலையா இருக்கணும், இந்த மாதிரி எத்தனையோ காரணங்களை எல்லாம் சொல்லி உங்களுக்கான திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களாலேயும் நண்பர்களாலேயுமே திருமணங்கள் எல்லாமே நின்று போயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல உங்களால் எந்தெந்த விஷயத்தையெல்லாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுடைய மனதுக்கு பிடித்த மாதிரியான நல்ல வரன் அமையும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை அழகாக இருப்பாங்க. கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை துணை இழந்துட்டு 2வது திருமணம் பற்றி யோசிக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துணை அவங்களுக்கு பழக்க வழக்கம் 2 பேருக்கும் கருத்தொற்றுமை இருக்கா, மனப்பொருத்தம் இருக்கா மற்றும் தேவைப்பட்ட அவங்களுடைய ஜாதகத்தை கூட ஒரு முறை நீங்க சரி பார்த்துட்டு 2வது திருமணத்துக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும். மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாம எப்பவும் போல உங்க கடமையை செஞ்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு வாங்க. உங்களோட குலதெய்வமும் கிரக நிலைகளும் உங்களுக்கு துணையா இருக்கும். இப்ப நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எதிர்காலத்துல உங்க வாழ்க்கையின் உச்சத்துல கொண்டு போய் வைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க எப்பவுமே நினைவு வச்சுக்கணும். உங்களை சுத்தி நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாமே சுத்தி நடந்து வந்தாலும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு நீங்க முன்னேற்ற பாதையில போயிட்டே இருங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.